ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்த ஒரு ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 1 தீமோத்தேயு எழுதின 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தியானிக்கலாம். 1 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பண ஆசை என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன பண ஆசை? இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பணம் என்பது அதிகமாக தேவைப்படுகிற அவசியமான காரியமாக இருக்கிறது. அவசரமான காரியமும் இருக்கிறது. ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்று சொன்னாலும் பணம் தேவைப்படுகிறது. ஒரு மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பணம் தேவைப்படுகிறது. ஒரு மளிகை சாமான் வாங்க வேண்டும் என்றால் கடைக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் பணம் தேவைப்படுகிறது. அல்லது பயணிக்க வேண்டும் என்று சொன்னாலும் பணம் தேவைப்படுகிறது. ஒரு அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால் கூட பணம் தேவைப்படுகிறது. பணம் என்பது அவசியம். வேதாகம் சொல்கிறது, பணம் பத்தும் செய்யும் சொல்கிறது. பணம் தேவை, ஆனால் பண ஆசை தேவையில்லை. அன்றைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது. எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் அதுதான் வேறு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதுக்கு ஆதாரமாக தான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கணும். அப்போ இந்த பண ஆசை வாழ்க்கையிலே என்ன செய்யக்கூடாது? வந்துவிடவே கூடாது. பணம் தேவைதான், ஆனால் பண ஆசை என்ன செய்யக்கூடாது? தேவைப்படக்கூடாது. அப்போ அந்த பண ஆசை என்பது ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டதுன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் அப்படின்னா, விசுவாசம் போயிடும், தேவனுக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் கட் ஆயிரும், சாத்தானுக்கு இடம் கொடுத்து பாவத்தில் அவங்க மாண்டு போயிடுவாங்க, நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த பண ஆசை என்ன செய்து விடும்? அவர்களை கொண்டு போய் விடும். அப்போ அப்படிப்பட்ட பண ஆசை ஒரு மனிதனுடைய இதயத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வந்துவிடக்கூடாது என்பதை தான் இன்றைக்கு நாம் செய்தியில் என்ன செய்ய போகிறோம்? முக்கியமான காரியமாக நாம் தியானிக்க போகிறோம். சரி, பண ஆசையாய் யார் இருந்தாங்க, அதனால் அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க என்பதை எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். அப்போஸ்தலர் இருந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிராள் என்கிற கணவன் மனைவி இருவர் இருந்தாங்க. அவங்க ஒரு நிலத்தை என்ன செய்கிறாங்க? சொந்தமான நிலத்தை விற்கிறாங்க. ஒரு அமௌண்ட் வருது. அந்த பணத்தை ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? விரும்புகிறாங்க. அப்போ அப்போஸ்தலர்களாகிய அந்த பேதுரு மற்ற ஆணுடைய சீடர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? ஊழியம் செய்கிறாங்க. மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. திரளான கூட்டம் ஒரே மனமாக ஒரே இதயமாக இருக்காங்க. எல்லாருமே தங்களுடைய சொத்துக்களை விற்று அவங்க காலில் அப்போஸ்தலர் காலில் எல்லாம் வச்சு வைக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாமே பொதுவாக இருந்தது. இது என்னுடைய பொருள், உன்னுடைய பொருள் ஒருத்தரும் என்ன சொல்லலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருக்கும் பொழுது இந்த அனனியா சப்பிராள் என்கிற கணவன் மனைவி என்ன செய்யாங்க? இவங்களும் ஊழியத்துக்கு கொடுப்போன்னு சொல்லி கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. ஆனால் கொடுத்து எல்லாம் பார்த்திங்கன்னா விற்கும்போது ஒரு பங்கை எடுத்து ஏமாற்றி வஞ்சித்து வைத்து அப்படி கொடுக்குறாங்க. அதாவது 2 பேருக்குமே தெரியுது பணம் ஊழியத்துக்கு கொடுக்குறோன்னு தெரியுது. ஆனால் அதில் ஒரு பங்கை மனைவி அறிய என்ன செய்கிறாங்க? அந்த நபர் என்ன செய்கிறாங்க? எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு தெரியாதது போல என்ன செய்கிறாங்க? பேதுருங்கிற அவனுடைய சீசர்ட்ட வராங்க. அவர் ஆவியானவரால் நிறையப்பட்டு கேட்குறாரு, இவ்வளவு தானே பணத்தை விற்றீங்க, நல்லதை விற்றீங்க, இவ்வளோ தானே பணம்னு கேட்கும்போது ஆமான்னு ஆவியானவர்கிட்ட என்ன செய்கிறாங்க? மாற்றி போய் சொல்கிறாங்க. பண ஆசை அதிகமாக அவங்களுக்குள்ள இருந்தது. கடவுளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, பண ஆசை அதிகமாக இருக்குது. அப்படி இருந்து ஆவியானவர்கிட்ட என்ன செய்கிறாங்க? அவங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவங்க மாற்றி பேசுகிறாங்க. அப்போ இதை கேட்ட பேதுரு என்ன செய்கிறாரு? இவ்வளவு தான் விற்றீங்களா அப்படி கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேதனைப்பட்டு நீ மனுஷனிடத்தில் அல்ல கடவுள்கிட்ட போய் சொன்னன்ட்டு அந்த நேரமே என்ன செய்கிறாங்க? அவங்க கடினமாக எச்சரிக்கை பண்ணுறாங்க. அவன் ஜீவன் போய் அவன் விழுந்து உயிர் விட்டான். அதன் பிறகு நடந்த அந்த சம்பவங்கள்லாம் மனைவி அறியாமல் உள்ள பார்க்குறாங்க. இவளுக்கு தானே விட்டுறீங்கன்னு கேட்குறாரு. அவளும் பண ஆசை பிடிச்சவளாக இருந்து ஆமான்னு சொல்லி சொல்கிறா. அவளும் என்ன செய்கிறா? அவன் புருஷன் இறந்து போய் அந்த கொஞ்ச நேரத்தில் அவளும் என்ன செய்கிறாங்க? இறந்து போகிறாங்க. அப்போ 2 பேருமே ஒருமனப்பட்டாங்க. எதுலன்னா பண ஆசையில் ஒருமனப்பட்டு அவங்க விசுவாசத்தை இழந்தாங்க, தேவனுக்கு அவங்களுக்கு கனெக்ஷனை இறந்தாங்க, கடவுள்கிட்டே போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. நடந்தது என்ன? அவங்க உயிர் தான் போனது. இதை கேட்குற எல்லாரும் நினச்சாங்க, அப்பா எல்லாம் பயந்து போனாங்க, உடஞ்சி போனாங்க. அப்போது அந்த இடமே ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை மாறிடுது. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும், ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு அதிபதிகளும், யாராக இருந்தாலும் சரி, பணம் என்பது தேவைதான், ஆனால் பண ஆசை தேவையில்லை. ஆகவே பணத்தின் மேலே ஆசையாக என்ன செய்யக்கூடாது? நம்ம இதயத்தை வச்சிடக்கூடாது. அது வைத்திருந்தோம் என்று சொன்னால் நம்ம விசுவாசம் போயிடும், ஆண்டவருக்கு நமக்கு கனெக்ஷன் கட் ஆயிரும், நித்திய ஜீவனுக்குள்ளே பரலோகத்திலே போக முடியாது பாருங்கள். அதனால்
நம்ம உயிரே போகக்கூடிய சூழலாலும் அதில் என்ன செய்யலாம், ஏற்படலாம். பணத்தால் எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா? பணம் தேவை, ஆனால் பண ஆசை தேவையில்லை. ஆகவே இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருவரும் இதை உணர்ந்தவர்களாக பணத்தின் மேல் கவனத்தை வைக்காமல், நம்பிக்கை வைக்காமல், பணம் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த அளவுக்கு போகாமல் தேவனை நோக்கி என்ன செய்வோம், சார்ந்து அமர்ந்திருப்போம். ஆண்டவர் பண ஆசை இல்லாதபடிக்கு நம்மை பாதுகாப்பாராக. இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் அனனியா சப்பிராலை ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு சாட்சிகளாக, உதாரணமாக எடுத்து வைத்துக்கொண்டு பண ஆசையில் இல்லாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள முயற்சி செய்வோம். தொடர்ந்து நம்மை காத்துக்கொள்வோம். அப்படி காத்துக்கொண்டு பண ஆசையிலிருந்து நாம் விலகி இருக்கும் பொழுது எல்லா பாவத்துக்கும் வேறாகி அந்த பண ஆசை என்ன செய்யும், நம்மை கொன்று விடுங்கிறத புரிந்து கொண்டு விலகி இருக்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், உயர்த்தி ஆசீர்வதிப்பாராங்க. தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் இதை புரிந்து கொண்டு பண ஆசைக்கு விலகி இருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன்.